வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன தி மேஷ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். ஹீரோனுக்கு 15 வருஷமா குழந்தைய பிறக்கல. அதனால அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, வேற ஒரு பொண்ணு கூட கொஞ்சம் அட்டாச்மெண்ட்ல இருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் புருஷனை போட்டு தள்ளணும் அப்படின்றக்காக ஹீரோயின் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்த அடுத்து தான் ஃப்ரெண்டுக்காரிக்கு தெரியுது, நம்ம தெரியாத ஒரு பிரச்சனையில பேனா பேரப்ப வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பிரச்சனை, ஹீரோனுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையே. படத்தோட ஒன்லைன் மட்டும் கேட்டுட்டு முழு கதையும் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு பொண்ணு கண்ணீரோட ஒரு இடத்துல உக்காந்துருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் கையில ஒரு கல் இருக்கு, அதை வச்சுட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு வீட்டுக்குள்ள நிறைய இந்த விஷப்பூச்சிக்கு எல்லாத்தையுமே ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஹீரோயின் பண்ற வேலை தான். அந்த வீட்டுக்குள்ள ஒரு குலவி சத்தம் கேக்குது. அட கடவுளே, திருப்பி நீ வந்துட்டியான்ட்டு ஹீரோயின் டக்குனு போயிட்டு ஒரு கண்ணாடி டம்ளரை பிடிச்சி அந்த குலவி மேல போடுறாங்க. அது உள்ள தட தடம் தட்டிட்டு இருக்கு. அதை பார்த்து சந்தோஷப்படுறா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட், ஏங்க இந்த குலவி குடி எங்க தான் இருக்குன்னு சொல்லி பார்க்க சொன்னல, டெய்லி ஒரு பூச்சை கொண்டுட்டு இருக்கிறது எனக்கு செம கடுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா புருஷனுக்கு பொண்டாட்டி சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது போல இருக்கு. வேண்டாம் இருப்பேன், அதெல்லாம் என்னோட வேலை கிடையாது, எது எங்க இருக்கு அப்படின்ட்டு நீ தான் பாத்துக்கணும். பாரு, இன்னைக்கு நைட்டு என் ஃப்ரெண்ட் எல்லாம் டின்னருக்கு வருவாங்க, நீ ரெடியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். ஹீரோனுக்கு வந்து பார்த்தா என்ன பண்றனே தெரியல. அப்ப அந்த குலவி வந்து தட்டிட்டு இருக்குல, அது ஹீரோனுக்கு வந்து பார்த்தா செம எரிச்சலா போகுது. உடனே என்ன பண்றா, அந்த நசுக்கி அந்த இடத்துலயே கொலை பண்ணிட்டான். இப்ப புருஷங்காரன் வீட்டு வாசல நின்னுக்கிட்டு ஏதோ ஒரு பொண்ணுக்கு போன் போட்டு நைட்டு 2 மணிக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோனுக்கு தெரிஞ்சிச்சு தான் புருஷன் வந்து பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே தான் லேப்டாப் எடுத்து அதுல ஒரு மெசேஜர் ஓபன் பண்ணி தான் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லி பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாளாவே மீட் பண்ணவே இல்ல. ஃப்ரெண்ட வந்து பார்த்தா சண்டை போட்டாங்க போல இருக்கு. எப்படி அந்த பொண்ணு கிட்ட திருப்பி பேசுறது அப்படின்ட்டு தெரியல. இருந்தாலும் தான் மன கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு டைப் பண்றாங்க. ஆனா மெசேஜ் அனுப்ப முடியாம ஏதோ ஒரு ஈகோ அதை தட்டி விட்டுடுது. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் டைம் ஆயிடுச்சு. பார்ட்டிக்கு வந்து பார்த்தா எல்லாருமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது ஒரு குழம்பி வருது. அது சீலிங் குள்ள இருந்து வருது. இங்க இருந்து எப்படா வருது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி எடுத்து ஃபர்ஸ்ட் அந்த சீலிங்க போட்டு ஒட்ட உடனே உடைக்கிறாங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அத கூட இந்த பொண்ணு கண்டுக்காம போட்டு அடிக்கிற அடியில பட்டுன்னு அந்த சீலிங் உடைஞ்சு அதுக்குள்ள ஒரு பெரிய குலவி கூட வருது. உடனே அங்க இருக்கிற ஹீரோ என்ன பண்றாருன்னா தான் பொண்டாட்டிய பேர்ல கூட்டிட்டு போய் காப்பாத்து. அங்க எதுவுமே சண்டை போடல. பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போன அடுத்தது மறுநாள் தான் தான் பொண்டாட்டிய பிடிச்சி பசமா திட்டிட்டு இருக்காரு. இதனால மன உடைஞ்சு போன ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ தட்டி விட்டாங்க. உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு, நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரிய காட்டுறாங்க. அவ வந்து பாத்தனா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல கேஷியரா வேலை பார்த்துட்டு இருக்கா. வேலை முடிஞ்சு போறப்ப கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார்றா. ஏன்னா இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா. அப்படி உட்கார்றப்ப யாரையாச்சும் மெசேஜ் பண்ணிருக்கலாங்களா சொல்லி பாக்குறப்ப ஹீரோயின் பண்ணிருக்காங்க. ஆமா இப்ப எதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு மெசேஜ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. என் வீட்டு வாடகை கொடுக்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்கு, இன்னைக்கு நைட்டுக்குள்ள கொஞ்சம் பணத்தை போட்டுறியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. ஆனா அதுக்கடுத்து அவர்கிட்ட இருந்து வந்து பார்த்தா எந்த ஒரு பதிலும் வந்த மாதிரி தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா ஃப்ரெண்டுக்காரி தன்னோட வீட்டுக்கு போறா. அப்பதான் அவளை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஏற்கனவே வந்து பார்த்தா 4 பசங்க இருக்காங்க. இப்ப வயித்துல வேற ஒரு குழந்தை இருக்கு. இந்த புருஷங்காரக்கு என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்டாட்டி கூட பொண்ணா இருந்து புளிய குடுக்கறது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கானே தவிர பெருசா வேலை வெட்டிக்கு எதுவுமே போதாம சூதாடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தா ஒரு மெசேஜ் வருது. உடனே புருஷங்கிட்ட புள்ளைய கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போறா. வெளில போய் 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரா. ஏன்னா ஒரு ஆள் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்திருப்பா. ஏன்னா புருஷனால ஏகப்பட்ட கடன், அந்த கடன் அடைக்கணும் அப்படின்றக்காக பிடிக்காட்டியுமே இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கோம்ல, திடீர்னு வந்து பார்த்தா அவனுக்கு லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கு. சரிட்டு உட்காந்து என்ன பண்றானா அந்த ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டாங்களே அவர் ஏதாச்சும் மெசேஜ் போட்டுருக்காருன்னு சொல்லி பார்த்தா அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. அப்ப ஹீரோயின் மெசேஜ பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு என்ன பண்றானா தன்னோட வீட்டுக்கு போறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஹீரோனும் ஃப்ரெண்டும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டுக்காரி சொல்றா, நீ கூப்பிட்ட அப்படின்றக்காகலாம் நான் வரல, ஏதோ டைம் பாஸுக்குன்னு சொல்லி வந்தேன், இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அது ஹீரோனுக்கு என்ன சொல்றாங்கன்னா அகில உன்கிட்ட நான் பேசி ஆகணும் அப்படின்றாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. ஆனா எனக்கு இன்னும் சொல்ற மாதிரி ஒரு குழந்தை கூட பிறக்கல அப்படின்றப்ப அப்ப என் வயித்துல இருக்க அந்த குழந்தைய கேட்க வரியா, நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பார்த்தா ஃப்ரெண்டுக்காரி சண்டை போட்டுட்டு கிளம்ப போறா. ஆனா ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா பிடாம பக்கத்துல போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவ வந்து பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே தெரியல, கிளம்புறதுக்கு பார்த்துட்டு இருக்கா. எனக்கு என் புருஷன் மேல
வந்து பாத்தினா சந்தேகமா இருக்கு. ஒரு ஃபேக் ஐடி ஏற்படுத்தி அவன் கிட்ட ஒரு பொண்ணு மாதிரி பேசினேன். ஆனா அவன் என்கிட்ட பேசுறதோட அந்த ஃபேக் ஐடி கிட்ட ரொம்ப வலிஞ்சு வலிஞ்சு பேசுறான். அதனால தாண்டி எனக்கு அவன் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா கூட கிரணுக்கு என்ன பண்றானா அவ கிட்டே போயிட்டு, இங்க பாரு, எனக்கு நீ உதவி பண்ணினா $5000 தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணுக்கு என்ன பண்றா, பணத்துக்கு ஆசைப்பட்டு கிரண் கிட்ட, சரி உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு அப்படின்றப்ப, என் புருஷனை நீ போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. பைத்தியம் பிடிச்சு போச்சா உனக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரி கேக்குறப்ப, நல்லா யோசிச்சு பாரு, ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொறாப நீ போட்டு அடிச்சு கொன்ன, கேட்டதுக்கு அது பலியில இருந்து விடுதலை தரேன் அப்படின்ற மாதிரி சொன்ன, அதே மாதிரி என் புருஷனை போட்டு தள்ளிட அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அடி அது ஸ்கூல் படிக்கிறப்ப பண்ணது, இப்பெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த ஜான் உனக்கு பணம் கொடுத்துட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு ஒண்ணுமே புரியல. அவன் பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அது நான் தான், உன்கிட்ட ஃபேக் ஐடி மூலமா நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. நான் நீ கேக்குற பணத்தெல்லாம் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஓஹோ அப்ப என்ன ஒரு கொலைகாரியா தான் பார்க்க வந்தியா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அப்ப சரி எனக்கு $20,000 வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி கேட்க, தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரணுக்கு என்ன பண்றானா அந்த இடத்தை விட்டு போறான். மறுநாள் கிரண் ஃப்ரெண்டு என்ன பண்றா, நிறைய கிரனோட வீட்டுக்கு வந்துட்டு, நேத்து நைட்டு வந்து பார்த்தனா பல படங்கள் பார்த்தேன், எப்படி ஒருத்தரை போட்டு தள்ளுறன்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா வந்து பார்த்தா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அதுல ஒரு கண்டிஷன், எனக்கு வந்து பார்த்தனா $1,00,000 வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என் சூதாட்ட புருஷனை நம்பி என் பசங்களை விட்டுட்டு போக முடியாது, நல்ல கேர்டேக்கர் கிட்ட கொடுத்து இந்த 1,00,000 கொடுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அடைச்சி எப்ப பார்த்தாலும் பணம் பணம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க, நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரணுக்கு என்ன பண்றாங்கன்னா அவ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேருமே அவங்க புருஷனை எப்படி போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும் போதுதான் கிரண் வந்து பார்த்தா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் ஃப்ரெண்டுக்காரை பார்த்து கிரண் ஒரு விஷயத்த கேக்குறா, எனக்கு ஸ்கூல்ல இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டுனா நீ மட்டும்தான், அதோட எனக்கு எந்த ஒரு பசங்க கூடமே கான்டாக்ட் கிடையாது, ஆனா திடீர்னு ஒரு நாள் நீ காணாம போயிட்ட, அது மட்டும் இல்லாம நானும் ஒரு பையனும் ரெஸ்ட் ரூம்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியற மாதிரி பேசி விட்டு போட்ட, உனக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப, இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரியே அந்த பொண்ணு ஒரு பொய் சொல்றா. சரி கடைசியா உன்கிட்ட பொண்ணு கேக்குறேன், ஒரு நாள் என்ன பாத்ரூம்ல கூட்டு போயிட்டு நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து அடிச்சிங்க, அத பிரின்சிபல் கேட்டப்ப கூட நான் சொல்லவே இல்ல, ஏன் அந்த மாதிரி எனக்கு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டா, அதுக்கு வந்து பார்த்தா ஃப்ரெண்டுக்காரி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வராம, அடியே உன் புருஷனோட போட்டோ ஃபர்ஸ்ட் காட்டு, அப்பதான் அவனுக்கு எப்படி கொலை பண்ணலாம் சொல்லிட்டு திட்ட முடியும் அப்படின்றப்ப கிரணுக்கு என்ன பண்றாங்கன்னா தான் புருஷனோட போட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. இவன் பேரு வந்து பார்த்தனா சைமன். Facebookல சீமான் அப்படின்ற பேர்ல நின்னுக்கிட்டு டெய்லிக்கு எனக்கு ரொம்ப டார்ச்சரான மெசேஜ்களை அனுப்பிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிரண் ஹஸ்பண்ட் போட்டோ பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தனா லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஏன்னு சொல்லி பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி கார்ல ஒருத்தன் கூட்டிட்டு போனால அது இவன் தான். அங்க போய் தலைவர் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு தான் இந்த பொண்ணை விட்டுருப்பாரு. அதோட இந்த பொண்ணோட பயத்துல பலந்துட்டு இருக்க குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த சீமான் தான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஃப்ரெண்டுக்காரி ஹீரன் பார்த்து, அடியே உன் புருஷனை எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டக்குனு ஹீரன் என்ன பண்றாங்கன்னா இப்ப முகத்துல கர்ச்சிப்பு வச்சு மயக்க போட வச்சுட்டாங்க. இப்ப தான் கைப்படைக்கவே ஒரு லெட்டர் எழுதி பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நேரா தான் ஃப்ரெண்ட போய் மயக்கத்துல இருந்து எழுப்பி விட்டுட்டு, ஏண்டி எனக்கு 15 வருஷமா குழந்தைய பிறக்கல, அது ஏன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா, அதோட நான் பேசினாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, இப்ப நீ என்ன பண்றனா நான் பேசுறத நீ கேட்டாகணும், அப்படி கேட்கல உன்னை போட்டு தள்ளுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி ஒரு விஷயத்த சொல்றாங்க. எனக்கு திருமணமாக்கி 15 வருஷம் ஆகுது, ஆனா எனக்கு 12 வயசா இருக்கும் போது நம்ம ஃப்ரெண்டோட ஒருத்திக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கூப்பிட்டா, நீனே நானே எல்லாருமே போனோம். அங்க போனது ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு என் பிரைவேட் பார்ட்ல ஒரு பீங்கான விட்டு அடிச்சிங்க, அதுல ஒரு ஸ்பாட் உள்ள போயிட்டு என்ன வந்து பார்த்தனா குழந்தைய பெத்துக்க முடியாத அளவுக்கு ஆக்கிட்டு, இப்ப என்ன பண்றது, ஒன்னும் பண்ண முடியாது, எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லி கேட்டா ஃப்ரெண்டுக்காரி வந்து பார்த்தனா, இல்லடி நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு எல்லாமே சின்ன தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்றா. அதோட என் வயித்துல பலந்துட்டு இருக்க குழந்தைக்கு அப்பா போன் புருஷன் தான், வேற இந்த குழந்தையை எடுத்துட்டு நீ சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடி பைத்தியக்காரி, நான் ஏற்கனவே என் புருஷனை வெட்டி கந்த துண்டமா நாய்க்கு போட்டுட்டேன், அடுத்தது உனக்கு தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்றப்பதான் இப்ப ஸ்கெட்ச் வந்து பார்த்தனா தான் புருஷனுக்கு போடல, தான் ஃப்ரெண்டுக்கு தான் கிரண் போட்டிருக்கா அப்படின்றத நம்மளால இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்க முடியுது. சின்ன வயசுல எனக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்ணீங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே இப்ப நான் திருப்பி கொடுக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றானா கத்த ஆரம்பிக்கிறா, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தனா வீட்டு வெளில இருந்து ஒரு சின்ன பொண்ணு பாத்துட்டு இருக்கா. இப்ப கத்துறதை எதிர்பார்க்காத ஹீரோயினுக்கு என்ன பண்றா, டக்குனு அவ வாயை பொத்திட்டு இப்ப இங்க என்ன நடந்துச்சு கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். சரி உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன், இங்க இருந்து நீ தப்பிச்சுட்டினா போன நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அதே மாதிரி என்ன பத்தி நீ வெளில எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்ட்டு ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றானா
பூம்பும் மாடு மாதிரி தலையா சரின்ட்டு கை காலெல்லாம் அவுத்து விட்டா இந்த இடத்த விட்டு தப்பிக்க பாக்குறா. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தனா எல்லா கதவுமே கிரண் ஏற்கனவே லாக் பண்ணிருக்கா. அப்ப இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்கிறதுனே தெரியாது. இப்ப இவங்க எல்லாம் மாடி பெருக்கி ஏறி இறங்குற எல்லாத்தையுமே வெளில இந்த சின்ன பொண்ணு பாத்துட்டு இருக்கா. அவனோட கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா கிரணுக்கு யாரோத்தவங்க கொலை பண்றதுக்காக துரத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. ஆனா உண்மையிலே என்ன நடக்குதுன்னா கிரண் தான் ஒருத்தைய கொலை பண்றதுக்காக துரத்திட்டு இருக்கா. அப்ப ஃப்ரெண்டுக்காரி கிரனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறா. இல்ல மனுஷ ஜென்மம் தானா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீ மனுஷ ஜென்மமா நான் மனுஷ ஜென்மமா அப்படின்னு சொல்லி பாப்போம்னு சொல்லிட்டு கிரணுக்கு என்ன பண்றானா அந்த இடத்துல கத்தி வச்சுட்டு ஃப்ரெண்டுக்காரி பக்கத்துல வரா. வரவ பாக்கெட்ல கை வச்சிட்டு இருக்கப்ப ஃப்ரெண்டுக்காரி சொல்றா, இங்க பாரு நான் பண்ணது எல்லாமே தெரியாம பண்ண தப்பு தான், நீ தெரிஞ்சே தப்பு பண்ற, தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப எதுக்கு நீ இப்ப பண்ணி மாதிரி கத்திட்டு இருக்க? ஓ என் பாக்கெட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு என்ன பேனா இருக்கலாம், அது எடுத்தா பிரச்சனைய கூட முடியலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் பரப்பர டக்குன்னு அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு என்ன பண்றா கத்தி எடுத்து கிரணை குத்திட்டா. பாத்தியா யார் மனுஷா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்ட. இப்ப நீ என்ன பண்ணிட்ட, என்ன கொலை பண்ணிட்ட, ஆனா என் பாக்கெட்ல இருந்தது பெரும் கல்லு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரி அவசரப்பட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. ஆனா அந்த இடத்துல வேலைக்கு போயிட்டு ஹீரோ திருப்பி வரும்போது பொண்டாட்டிய ஒருத்தி குத்திட்டு இருக்கத பார்த்துட்டு செம்மையா அதிர்ச்சி ஆயிட்டான். அப்புறம் அவ பார்த்து கேக்குறா, டே சிவான் நீ இன்னும் சாகலையடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அடி நான் எங்கடி செத்தேன், ஐயோ காப்பாத்துங்க என் பொண்டாட்டிய ஒருத்தி கொலை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி கத்தவும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மா கூட நின்னுட்டு இருக்கா. எக்கா வந்து பாருக்கா என் பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டாக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல யார பார்த்து அக்கான்றா, நீ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உன் பொண்டாட்டிய கள்ளக்காதலி கூட கொலை பண்ண பார்த்ததா பொண்டாட்டி எனக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கா, அது என்னன்னு சொல்லி விசாரிக்க வந்தா உண்மையிலே கொலை பண்ணிட்டீங்களா பாபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. ஆமா கிரண் வந்து பாத்தீங்கன்னா அந்த கைப்பட எழுதி கொடுத்திருப்பாங்கல்ல அந்த லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எழுதி இருக்கிறாங்க. இப்பதான் இவங்க ரெண்டு பேருக்குமே புரியுது திருமணத்துக்கு மீறிய ஒரு உறவுக்கு இருந்தனால கிரண் எப்படி வச்சு தான் புருஷனுக்கும் அந்த பொண்ணு அதாவது கூட இருக்கிறால அந்த பொண்ணுக்கு யாரும் சொல்லி கண்டுபிடிச்சு அவளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்திருப்பா. ஆனா இது எல்லாத்தையுமே பண்றது ஃப்ரெண்டுக்காரி தான் சொல்லி தெரிஞ்சதும் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த படத்தோட கதையை கேட்டிருப்பீங்க. அப்படி கேட்டிருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.